பண்ணிட்டு இருக்க? பீடி சுத்தி படிக்கிறேன். என்ன படிக்கிறியா? இது ஒண்ணும் படிக்கிறதுக்கு புஸ்தகம் கிடையாது. ஐயா ரொம்ப பண்ணாத. நான் சுத்தின பீடி யாரும் குடிக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா. ஏய் கேலி பண்ணாத, ஓத வாங்குவேன். இல்ல உமா, பீடி சுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நீ படிச்சவ, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? போ கோகிலா. அடுப்படிக்கு போனா பாட்டியும் இதையே சொல்லி வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. வாசல்ல போய் நம்ம டீ கடையில நின்னா வயசு பொண்ணு வாசலுக்கு வரக்கூடாதுன்னு பெரியப்பா திட்டுறாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? எப்படி எனக்கு நேரம் போகும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு, சொல்லட்டா? சொல்லு. எப்படியும் ஒரு படம் அல்லது 2 படம் ஊத்திக்க தான் போகுது. பேசாம புக்ஸ் எடுத்து படிங்க. உன்ன வேணாம் 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 வேணாம். ஆல் லாங்குவேஜ் அழகின் மைண்ட்ரா, மைண்ட். அது மாத்திரம் இல்லாம பூச்சி, கைக்கு பணம் வந்த உடனே இங்க இருக்கிற கடங்காரனுக்குலாம் டல்கா கொடுத்துட்டு பறந்துடணும். எப்படி அன்னைக்கு தான் தப்பிச்சிட்டா, இன்னைக்கு வசமா மாட்டிட்டாளா? எங்கடா பறக்க போற? இந்த பண்ணாட பைபிளோட சேர்ந்து எங்கேயுமே நடந்து போக முடியல, ஓட வேண்டியதா இருக்கு. ஓட வேற முடியலையே. என்னங்க அன்னைக்கு ஜிமிக்கி வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல? நல்லா மக்கடே. எங்க ஒளிக்கிறது? இது ரொம்ப ஆழமால இருக்கு. இறங்கிட்ட போறவு ஏற முடியாதே. சினிமாவுக்கு போலாமா? என்ன பெரிய சினிமாவுக்கு போற? நான் காட்டுறேன் படம். ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. இவன் திரும்பினா வேணாங்கிறீங்க. சிக்கன் ரெடி வந்துட்டியா? என்னங்க வெண்ணிய ஊத்துடி. எல்லாத்துக்கும் அவசரம் தான். ஐயோ இந்த வீட்டுல இடமா வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு மாஸ்டர் வேற சொன்னானே, இந்த இடத்துல தான் என்ன போட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி. அப்பா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவ எல்லாத்துலயுமே லேட்டு தான். என்ன சத்தம் வேற கேக்கு. அக்கோ என்னடியாச்சு? தண்ணி காய வேணாமா? முன்னாடி பார்த்தா மும்தாஜ் மாதிரியா இருக்கியா? மூடு வந்தா மும்தாஜ், இல்லடா இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. என்னடி ஓவர்? நம்ம வீட்டு பக்கத்துலயே தண்ணி கூட இருக்கு. ஏன் இங்க வந்து பிடிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி பெரிய சஸ்பென்ஸ் எதுவும் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற எந்த பைப்பு தண்ணியில சமைச்சாலும் சாதம் நல்லாவே இருக்காது. ஆனா கோவில் தண்ணியில சமைச்சா மட்டும்தான் சாதம் நல்லா இருக்கும். அதனாலதான் எல்லாரும் இந்த பைப்ல வந்து தண்ணி எடுக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஆச்சரியம், எங்களுக்கெல்லாம் ஆனந்தம். இந்த பைப்பு தண்ணிக்கு மட்டும்தான் சாமியோட அருள் இருக்குன்னு நாங்கெல்லாம் நம்புறோம். இப்ப புரிஞ்சதா நாங்க இங்க எதுக்கு தண்ணி எடுக்கிறோன்னு? அதான் நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கோயில் பைப்ல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாதடி. நீலகண்டா சாமி. உமா, இப்பதான் ஊரு விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. இந்த நீலகண்டா தள்ளி உட்கார. பெரிய பட்டா இடம். இந்த பொம்பை என்ன தூக்கிட்ட போறா? எப்பமா கொஞ்சம் நிறுத்துறியா? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. எங்க அப்பா வந்துருவான். அப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படிடா? டக்கு டக்குன்னு என் காதலுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா. சரியா சொன்ன. பேசாம உன் லவ் லெட்டர்ல கொடுத்துடுறா. டேய் அவன் இன்டர்நெட் இமெயில்னு போய்கிட்டு இருக்கான். இப்போ போய் லெட்டர் அது இதுன்னுட்டு பேசாம நீ போய் நேர சொல்லிருமாப்ல. ஏண்டா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களே பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. படிச்சவன் பெரிய எடுத்து பையன் வேற தைரியமா பழிச்சுன்னு சொல்லிடுறமாப்ல. டேய் போய் சீக்கிரம் சொல்லிடுறா. படையப்பா படத்துல நம்ம தலைவர் லெட்டர் கிடிக்கிற வரைக்கும் லவ் சொல்லாம இருந்தாரு. அந்த மாதிரி ஆயிட போகுது. நேரா போறோம், அவளை பாக்குறோம், மேட்டர் சொல்றோம். என்னது சொல்றோமா? சொல்ற. இந்தாப்பா சாப்பிடு.
உப்பும் இல்ல உரப்பும் இல்ல மனுஷன் சாப்பிடுவானா? உப்பும் இல்ல உரப்பும் இல்ல மனுஷன் சாப்பிடுவானா? பெரிய மகாராஜா இவர். ஏய், பகல் என்ன தூக்கம்? தூக்கத்துக்கு பகல் ராத்திரின்னு எப்படி தெரியும்? எதுக்கு உனக்கு பகல் நேரத்துல அலாரம்? அசந்து 1/2 மணி நேரம் தூங்கிட்டா சாப்பாடு தீர்ந்துடுது. அதான் அலாரம் வச்சேன், மணி அடிச்ச உடனே சாப்பிடலான்னு. மூதி மூதி போ போ போய் கொட்டிக்கோ. இதை சொல்றதுக்கு மேல இருந்து கீழே வந்துட்டாரு. அதான் நாங்க அலாரம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. மாரியம்மா, என்னங்கய்யா? சாப்பாடு எடுத்துட்டு வா. அண்ணனோட பின்றப்போ. ஐயோ என்ன குழம்பு? ஐயோ மாறி, எனக்கு முருங்கக்காய் குழம்பு பிடிக்குன்னு எப்படி தெரியும்? நீ சாப்பிட்ட மாதிரி தான். பசி வேற வயித்த கிள்ளுது. என்ன சாப்பிடுதியா? அப்பா இந்த தட்டை ஏன் திங்க சொல்றியா? போய் கழுவு போ. பசி வேற. நீயா நிக்கிற? போய் வேற சாப்பாடு கொண்டு வா. சாப்பாடு வேற இல்ல. என்ன வேற இல்லையா? எல்லாம் தீந்து போச்சு. அப்ப எனக்கு சாப்பாடு? அத அவங்கிட்ட குடுத்துட்டியே. அப்போ உன் சாப்பாடு? அத உங்ககிட்ட குடுத்தனே. இது என்னடா வாழைப்பழ கதை மாதிரியா இருக்குது. மாரியம்மா, கஞ்சி தண்ணி இருக்கு? அத மாட்டுக்கு வச்சுட்டேன். மாடு குடிச்சிருக்கோம்? குடிச்சிருச்சு. குடிச்சிருச்சா? நல்லது, ரொம்ப நல்லது.